சரி, ஓகே. இப்போ சினிமாவில் வாய்ப்பு தேடினா கிடைக்கல அப்படி இதெல்லாம் ஒரு ஓரமாக விட்டுருங்க. இந்த ஒரு கவிதை எழுதுனீங்கல்ல அந்த வார்த்தையை போட்டு, அப்படி என்ன காண்டு பொண்ணுங்க மேல? காண்டு என்ன சொல்லணும், நான் யதார்த்தமா தான் சொன்னேன். யதார்த்தமா அந்த வார்த்தையை சொல்லுவாங்களா? யதார்த்தமா நான் சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு பிரசாந்த்னு ஒரு அண்ணன், அவர் வந்து மணின்னு ஒரு அண்ணனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சான். அவர் கீர்த்திகான்னு ஒரு பொண்ணை காதலிச்சாரு, அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சான். கவிதை ஒன்று சொல்றேன். அவங்க பேர்லாம் சொல்றீங்களே, பிரச்சனை இல்லையா? சண்டைக்கு வர மாட்டாங்களா? இல்ல இல்ல அதெல்லாம் வர மாட்டாங்க. ப்ராப்ளம் இல்லை, வந்தா பாத்துக்கலாம். வந்தா பாத்துக்கலாம். வாழ்க்கையே வெறுத்து போகுது, யார் சண்டைக்கு வந்தா எனக்கு என்ன? உடனே அவரு கேட்டாரு, மணின்னு ஒரு வந்து கீர்த்திகான்னு ஒரு பொண்ணை காதலிச்சான்டா, விட்டு போயிட்டான். மணி பேரை சொல்லாம அவளை மட்டும் சொல்லி திட்டி ஏதாவது கவிதை இருந்தா சொல்றாரு. ஓ, உங்களை எல்லாரும் திட்டி கவிதை கேக்குறாங்க. யாரும் வந்து காதல் கவிதை கேட்கறது இல்ல, காதலி திட்டி கவிதை கேக்குறாங்க. காதலி திட்டி கவிதை கேட்டாங்க, இப்ப யாரும் கேட்கல. ஃபர்ஸ்ட் அப்பந்தான் அந்த கவிதை சொன்னேன். கடல் நீர் முப்புத்தான், கண்ணீர் முப்புத்தான். விடுங்க, சுப்ரபாத மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டாரே. ரெண்டாவது ஒரு கவிதை எழுதிருந்தீங்கல்ல, அதுவுமே கிட்டத்தட்ட காதல் வழியோட தான் இருந்துச்சு. அது ஏன் எழுதுனீங்க? அதான் சொன்னேன், ஃப்ரெண்ட் எழுதி கொடுத்தேன். ஓகே, அதுல எதுவும் மாத்தல, அப்படியே தான் சொன்னேன். இப்ப எப்படி அதுக்கப்புறம் கவிதை வந்து ரெகுலரா எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? எழுதுவேன், கொஞ்சம் கொஞ்சம் எழுதுவேன். இப்ப கடைசியா எழுதின கவிதை ஏதாவது இருக்கா? கடைசியா எழுதின கவிதை எழுதிருந்தது என் இன்ஸ்டா பேஜ்ல போட்டிருந்தேன். எப்படின்னா அது ஒரு நிமிஷம் வேணா எந்திரிச்சு வைரமுத்து மாதிரி நடந்துட்டு யோசிக்கிறீங்களா? இயற்கையில் வீசும் காற்றுக்கு மனம் இல்லை, ஓகே. இதயத்தில் இருக்கும் அன்பிற்கு உருவம் இல்லை. சரி. இயற்கையில் வீசும் காற்றுக்கு மனம் இல்லை, இதயத்தில் இருக்கும் அன்பிற்கு உருவம் இல்லை. ஓ, அதே வரி திரும்ப. ஓ, கவிதை 2 தடவை சொல்லலாம். சரி, ஓகே ஓகே, சொல்லுங்க. இதயத்தில் இருக்கும் அன்பிற்கு உருவம் இல்லை, இந்த உலகத்தில் எவனுக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லை. அடடா, ஷேர் சாட்ல போட்டா ஸ்டேட்டஸ்ல பிச்சுக்குமே. என்னமா இருக்கு கவிதை? எப்ப இதான் லாஸ்டா எழுதுனீங்க? காதல் ஏதாவது பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும்? காதல் பண்ணியிருக்கேன், ஆனா நீங்க காதல் பண்ணிருக்கேன்ட்டு கேப் விடும்போது பாக்குறவங்க வேற எதுவும் பண்ணல போலன்னு தப்பா நினைச்சுப்பாங்க. ஆமா, உண்மையிலே வேற எதுவும் பண்ணல. ஓ, அதுக்குதான் அந்த கேப். காதல் பண்ணிருக்காரு, வேற எதுவும் பண்ணல. வேற என்ன பண்ணிருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? எதுவும் பண்ணிருக்கேன், காதல் பண்ண அவர்தான். என்னோட தலையெழுத்தை மாத்தின இந்த காதல் தான். தலையெழுத்தை மாத்தின காதல் எப்படி? டபுள் சைடா, ஒன் சைடா? டபுள் சைடு இருந்துச்சு, ஒன் சைடு இருந்துச்சு. டபுள் சைடும் இருந்துச்சு, ஒன் சைடு இருந்துச்சு. 2 காதலா? ஒரே காதல். ஓகே, டபுள் சைடா இருக்கும்போது ஏன் விட்டு போனாங்க? தெரியலையே, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க கேட்கலையா? ஏங்க, நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்றோம், அவங்களும் நம்மளை லவ் பண்றாங்க, திடீர்னு விட்டு போறாங்கன்னா இப்போ கேட்போம்லையா என்ன ஆச்சுன்னு? ஸ்கூல் மாத்தி விட்டாங்க ப்ரோ. ஸ்கூல் மாத்தி விட்டாங்களா? ஸ்கூல் அவங்க அப்பா அம்மா வேற ஸ்கூல். எத்தனாவது படிக்கும் போது லவ் பண்ணீங்க? நான் 3ஆவதுல லவ் பண்ணேன். 3ஆவதுல விட்டு போயிட்டாங்க? 3ஆவது இல்ல, 5ஆவதுல விட்டு போனாங்க. 5ஆவது படிக்கும் போது ஸ்கூல் மாத்தி விட்டாங்க, லவ் ஃபெயிலியரா போயிடுச்சு. 6ஆவதுல படிக்கும்போது மாற்றி விட்டாங்க. ஸ்கூல் மாற்றி விட்டதுனால லவ் ஃபெயிலியர் ஆகி இப்போவும் வருத்தத்தில் இருக்கீங்க. ஏன் பேசும்போது அப்பப்போ தொண்டையெல்லாம் அடைச்சிக்கிட்டு வருத்தமாக இருக்கா யோசிக்கும் போது? இல்லை. ஓ, நார்மலாகவே அப்படி தான் வருதா? நான் கூட அந்த 6ஆவதுல விட்டு போன நினச்சி என்ன வருத்தப்படுறீங்களோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எத்தனை இயர் முடிச்சு, +2 முடிச்சு, காலேஜ் கேட்குறேன். அப்போ அத்தனை வருஷத்தில் வேற எதுவும் காதல் வரவே இல்லையா? வந்துச்சு, போயிடுச்சா? போயிடுச்சு.